வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்னென்னா, வீட்டில் இருக்க எதிர்மறை ஆற்றல், கண் திருஷ்டி போன்றவற்றையெல்லாம் ஆன்மீக ரீதியாக எப்படி நீக்கலான்றதையும், நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம், அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாதுகாப்பாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் அடிக்கடி சண்டை வந்தால், மன அழுத்தம் இருந்துச்சுன்னா, வீட்டில் சோர்வு, அமைதியின்மை அதிகமாக இருந்துச்சுன்னா, நல்ல விஷயம் நடந்த பிறகு சடனாக திடீர்னு ஏதாவது ஒரு தடங்கல் வர மாதிரியோ, புதிய வீடு, புதிய வேலை, புதிய முயற்சி தொடங்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரியோ, இல்லை குழந்தைகளுக்குள்ள அடிக்கடி அழுகிறது அல்லது தூக்கம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரியான விஷயத்த நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கலாம். அதுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம வீடு கஜன்னு குப்பையாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அதுவே முக்கால்வாசி ஒரு பீடை பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஸோ பாசிட்டிவாக வீட்டை வச்சுக்கணும். மாலையில் என்றைக்குமே சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா ஒரு சின்ன தீபமாவது நம்ம வீட்டில் ஏற்றி வச்சுருக்கணும். அப்போ தான் நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அதுக்கு நம்ம இப்போ மெயினாக தேவையான பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, மெயினான ஒரே ஒரு விஷயந்தான் கல்லுப்பு. அந்த கல்லுப்பை வச்சு மட்டும்தான் அதை பண்ண முடியும். கல்லுப்பு, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கடுகு, கற்பூரம், இது மட்டும்தான். அந்த 4 பொருள் இருந்தால் போதும். நமக்கு பிடிச்சிருக்க எவ்வளோ பெரிய கண் திருஷ்டியாக இருந்தாலுமே அதை ரொம்பவே ஈஸியாக நம்மக்கிட்ட இருந்து அதை விலக்கி வச்சுட்டு நம்ம பாசிட்டிவாக நிம்மதியாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். அதை இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. கல்லுப்பு, காஞ்ச மிளகாய், கடுகு எல்லாத்தையுமே ஒன்றா கையில் எடுத்துக்கணும். வீட்டில் இருக்கவங்க எல்லாரோட தலையிலிருந்து கால் வரை 3 முறை சுற்றணும். அதுக்கு பிறகு வீட்டுக்கு வெளியே கொண்டு போட்டுடலாம், இல்லாட்டினா தீயில போட்டு எரிச்சிடலாம். அதுக்கு பிறகு கற்பூரத்தை ஏற்றி வீடு முழுக்க காட்டணும். வீடு முழுக்க ஒரு இடம் கூட விடாமல் காட்டணும். அப்புறம் அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம மனசில் சிவனை நினச்சிட்டு ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை மனசார நீங்கள் ப்ரே பண்ணணும். இதெல்லாம் எந்தெந்த நாளில் முக்கியமாக செஞ்சால் ரொம்ப நல்லதுன்னா, செவ்வாய்க்கிழமை மறக்காமல் சாயந்தரத்தில் இதை செஞ்சிடலாம். அப்படி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை நாள்லலாம் சாயந்தரம் 6 to 7 அந்த மணிக்குள்ளே செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 வாரத்தில் நல்ல மாற்றம்லாம் தெரியும். நம்ம குடும்பத்தில் இருக்க தடங்கள்லாம் நீங்கிரும். நம்ம அதுக்கப்புறம் நிம்மதியாக நமக்கான இதை கரெக்டாக எந்த கன்டெஸ்ட்டையுமே இல்லாமல் ஸ்மூத்தாக லைஃப் போகும். நான் சொன்ன அந்த 6 to 7 அந்த டைமில் மறக்காமல் செஞ்சிடணும். என்னைக்குன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, இந்த 3 நாளும் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான நாள். அந்த நாளில் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களோட மனசு அமைதிக்கும், நல்ல எண்ணம் நமக்கு நிறைய வர்றதுக்கும், ரொம்பவே பாசிட்டிவாக நம்ம லைஃப் போகிறதுக்கு ரொம்பவே நல்ல மாற்றம் வரும். அதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.